கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் உளுந்தூர்பேட்டை பகுதியில் புதிதாக பள்ளிவாசல் ஒன்றை அமைத்து அதில் முதல் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் ஒன்று கொள்கின்றோம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசல் என்பது தவிர்க்க முடியாத அவனது மரணம் வரையுமான தொடர்பை கொண்டது. இஸ்லாமிய வரலாற்றிலும் பள்ளிவாசல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனித்த ஒரு கவனம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரில் அமைய பெற்றிருக்கிற இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் எதுவென்றால் மசாஜிதுஹா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டமைக்கப்படுகிற பள்ளிவாசல்கள் தான் என்று சொன்னார்கள். மனிதர்களுக்கு விருப்பமான இடங்கள் ஏராளம் உண்டு. அந்த விருப்பமான இடங்களை நோக்கி அவ்வப்போது அவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவார்கள். நீர் அருவிகளை மனிதர்கள் விரும்புவார்கள், குளிர் பிரதேசங்களை மனிதர்கள் விரும்புவார்கள், வெளிநாடுகளை வண்ணமயமான கட்டிடங்கள் கொண்ட வெளிநாடுகளை மனிதர்கள் விரும்புவார்கள், அல்லது கடல் மரம் சூழ்ந்த பகுதிகளை மனிதர்கள் விரும்புவார்கள். மனிதர்களின் விருப்பம் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்றால் அவனுடைய பெயர் துதிக்கப்படுகிற, அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படுகிற பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். அந்த வகையிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் பள்ளிவாசல்களுக்கான முக்கியத்துவம் எப்படிப்பட்டது? பள்ளிவாசல்கள் தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்றது. பள்ளிவாசல்கள் தான் முஸ்லிம் சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. ஒரு மஹல்லாவில் பெரும்பாலான மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் அமையப்படுகிறது என்றால் அங்குள்ள மக்கள் சந்தோஷப்பட வேண்டும், அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், அந்த பள்ளிவாசல் எப்போதும் நமக்கு மார்க்கத்தை உபதேசிக்கின்றது. அந்த பள்ளிவாசல் மூலமாக நம்முடைய ஒழுக்க வாழ்வு மேம்படுகிறது. அந்த பள்ளிவாசலின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த சொல்லின் மூலம் இறை நினைவு நமக்கு கூட்டப்படுகிறது. பள்ளிவாசல்கள் அமைய பெறுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயம். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப மக்காவில் தம்முடைய குடும்பத்தை அமர்த்துகின்ற பொழுது முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பணி பள்ளிவாசல் அமைக்கும் பணிதான். தம்முடைய மனைவி மக்கள் தங்குவதற்கு ஒரு அற்புதமான இடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடவில்லை. அவருடைய பசியை போக்குவதற்கோ அல்லது சுகபோகமாக வாழ்வதற்கோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடியவில்லை. அல்லாஹ்வின் உத்தரவுக்கு ஏற்ப மக்கா நகரத்திலே தம்முடைய குடும்பத்தை பணியமர்த்துகின்ற பொழுது இத்தனைக்கும் அங்கு வேறு யாரும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தை தவிர்த்து சொல்லத்தக்க வகையில் எந்த குடும்பமும் அந்த பாலைவனத்தில் வசிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கா நகரத்திலே முதலாவதாக செய்தபடி அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்த காபத்துல்லாஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதிதாக கட்டமைக்கின்றார்கள். மறு சீரமைப்புக்கு உண்டாக்குகிறார்கள், முதல் நிர்மாணம் செய்கின்றார்கள். வைதி எழுப்பவும் இப்ராஹிமும் கவாயில மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹை கட்டுவதற்கு உண்டான அடித்தள வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது ரப்பனா தகப்பன் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா இந்த அமலை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள், நீ செவியறிபவன் நன்கு அறிந்தவன் என்று சொன்னார்கள். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அமர்ந்ததும் முதல் வேலையாக ஒரு பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்பது முனைப்பு காட்டினார். நாம் உயிரிழந்த மேலாக நேசிக்கின்ற உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். இஸ்லாமிய சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்கிய, சரித்திரத்தையும் புரட்டி போட்ட ஒரு வரலாறு என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்ற
இந்த ஊரில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று உபகாரணங்களுக்காக செல்லவில்லை. மார்க்கத்தை இந்த ஊரில் கடைபிடிக்க இயலவில்லை. தொழுகையை பகிரங்கமாக நிறைவேற்ற முடியவில்லை. அல்லாஹ் என்று பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை. ஆகவே இந்த ஊரை வெறுத்து அல்லது இந்த ஊரை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வின் உத்தரவுக்கு ஏற்ப நபியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறோம் என்று புறப்பட்டு சென்றார். அந்த ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தில் சரித்திரத்தின் மிக முக்கியமான நிகழ்விலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் அடியொற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மதீனாவிற்கு வந்து தம்முடைய நாட்களை துவங்குவதற்கு முன்பாகவே முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்தபடி மஸ்ஜிதுன் நபவி என்கிற சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலை கட்டமைக்கின்ற பணி. மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே இங்கே ஒரு பள்ளிவாசல் அமையப்பட வேண்டும். அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று துதிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு இடம் வேண்டும். எனக்கு ஒரு இடத்தை காட்டுங்கள் என்று கேட்டார். இடத்தை தேர்வு செய்தார்கள். அங்கே மஸ்ஜித் நபவியை அல்லாஹ்வின் தூதர்கள் கட்டி எழுப்பினார்கள். திருக்குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்ணோட பயணத்திற்கு அல்லாஹ்வால் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த பயணம் ஒரு சிறப்பு வாய்ந்த பயணம். அந்த பயணத்தில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான ஈமான் தொடர்பான, அகீதா தொடர்பான, அவருடைய வாழ்வியல் தொடர்பான பல்வேறு படிப்பனை உண்டக்கூடிய நிகழ்வுகள் நபிகள் நாயகத்தின் மிஅராஜ் என்கிற அந்த பயணத்தில் இருக்கிறது. அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது தம்முடைய வீட்டிலிருந்து நபிகள் நாயகம் புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லவில்லை. பூமியிலிருந்து வானத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள், அல்லது நான் அழைத்து வந்தேன் என்றும் சொல்லவில்லை. நபிகள் நாயகத்தின் மிஅராஜ் என்கிற அந்த விண்ணோட பயணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது பள்ளிவாசல்களை மையப்படுத்தி தான் அல்லாஹ் அந்த தகவலை பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வின் தூதரை நாம் அழைத்து சென்றதை பற்றி இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், தம்முடைய அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்ற இறைவன் தூயவன். எங்கிருந்து அழைத்து சென்றார்? மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபத்துல்லாஹ்விலிருந்து அழைத்து சென்றார். எங்கே அழைத்து சென்றார்? மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றார். விண்ணோட பயணம் நடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் முதலில் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பயணம் காபத்துல்லாஹ்விலிருந்து துவங்குகிறார். அங்கிருந்து அழைத்து செல்வதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நேராக பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ், அங்கே நாம் நபிகள் நாயகத்தை அழைத்து சென்றோம் என்கிறார். அவர் திருக்குர்ஆனில் கூட நபிகள் நாயகத்தின் விண்ணோட பயணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பள்ளிவாசல்களை மையப்படுத்திய அல்லாஹ் அந்த தகவலை பதிவு செய்கிறார். காரணம், பள்ளிவாசல்களுக்கு என்று இறைவனிடத்தில் ஒரு தனித்த காரணம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. பள்ளிவாசல் தொடர்புடைய அனைத்திற்கும் அல்லாஹ் அளவற்ற நன்மைகளை வழங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே மனுஷன் பெருவெளியில் சூரியன் தலைக்கல்லாமையில் தகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அத்தனை மனிதர்களும் நிழல் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். குறிப்பிட்ட 7 வகைகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் தம்முடைய சிம்மாசனத்தின் நிழலை, அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அல்லாஹ் 7 வகைகளுக்கு தேர்வு செய்து வழங்குவார். அதில் ஒரு வகைகளை நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசல்களோடு பிணைக்கப்பட்டவையாக இருக்கின்றதோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அரிஷுடைய நிழல் உண்டு. அந்த மனிதனுக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பை பற்றி நபிகள் நாயகம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டதாகும். அவருடைய சிந்தனை எப்போதும் பள்ளிவாசலை நாடும். பள்ளிவாசலில் வைக்கப்படுகிற வானோசை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார். எப்போது இறைவனின் பெருந்திருந்து அழைப்பு வரும், எப்போது முஹத்தின் நம்மை தொழுகைக்கு அழைப்பு விடுப்பார் என்று பள்ளிவாசலை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடும்.
இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பில் உள்ள அனைத்தையும் நமக்கு நன்மையாக எப்படி விவரிக்கிறார்கள். தொழுகைக்கு வருகின்றோம், வீட்டிலிருந்து ஒழுங்கு செய்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறு வீட்டிலேயே ஒழுங்கு செய்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி வருகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு காலடி தரத்திற்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்கிறார். ஒவ்வொரு காலடி தரத்திற்கும் நாம் செய்த ஒரு தீமையை அளிக்கின்றார். ஒவ்வொரு காலடி தரத்திற்கும் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய தரஜாவை வறுமையில் உயர்த்துகின்றார். பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகின்ற பொழுதே அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வழங்குகிறார். பள்ளிவாசலை நோக்கி வருகின்ற பொழுதே, பள்ளிவாசலுக்குள்ளே இன்னும் நுழையவில்லை, பள்ளிவாசலுக்கு நுழைவதற்கு முன்பே நாம் நன்மைகளை சம்பாதிப்போவதாக மாறிவிடுகிறோம் என்றால் அல்லாஹ் அவருடைய ஆலயத்திற்கு அவன் வழங்கக்கூடிய சிறப்பை பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா அதுவுக்கும் அலாமா யஹ்வுல்லாஹு பில் கதாயா, உங்களுடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடக்கூடிய ஒரு நற்காரியத்தை சொல்லவா, இக்தாருல் ஹுபா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக நீங்கள் அதிகமாக நடந்து வாருங்கள் என்று சொன்னார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நடந்து வருவீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குகிறார் என்று சொன்னார். பள்ளிவாசலில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், இன்னும் தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்படவில்லை, அமர்ந்திருக்கின்ற தொழுகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தை கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அதற்குண்டான தர்மமாக நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார். அத்தனையும் சிறப்பு. காரணம், பள்ளிவாசலை அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஸ்தலமாக, ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு இடமாக, அல்லாஹ் மட்டும் துதிக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலை பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, பள்ளிவாசல் அமைய பெற்றால் முஸ்லிம்கள் சந்தோஷம் கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம்? இந்த பள்ளிவாசலின் ஊடாக மக்களுக்கு மத்தியிலே சமத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதோ வெறுமனே அங்கு வரக்கூடிய சிறுவர்களுக்கு குர்ஆனை மாத்திரம் அது கற்றுக் கொடுக்கவில்லை, அலிஃபு பா தா என்ற குர்ஆனின் எழுத்துக்களை மாத்திரம் அது சொல்லிக் கொடுக்கவில்லை. சமூகத்துக்கு தேவையான, சமூகத்துக்கு பயனுள்ள பல்வேறு விஷயங்களை பள்ளிவாசல் கற்றுத் தருகிறது. நமக்கு மத்தியிலான சகோதரத்துவத்தை கற்றுத் தருகிறது. நமக்கு மத்தியிலான ஏற்றத்தாழ்வு இல்லை, நாம் அனைவரும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒற்றுமை உணர்வை நமக்கு இந்த பள்ளிவாசல் உண்டாக்கி தருகிறது. நாம் அனைவரும் தொழுகைக்காக அணிவகுத்து இருக்கின்ற பொழுது பணக்காரர்களால் முதல் செய்வார்கள், ஏழைகள் பின்னே செல்வது என்ற அறிவு பள்ளிவாசலில் உண்டார். எந்த பள்ளிவாசலாக உண்டார், அது குடிசை போடப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, வானுயர்ந்த கட்டடங்களை கொண்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளியும் அப்படியான அறிவு கிடையாது. பணக்காரர்கள் செல்வதெல்லாம் முதல்வர் செய்வார்கள், ஏழைகள் எல்லாம் பின்னால் போங்க, முதல்வர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் முன்னால் வாங்க, சாமானிய குடிமக்கள் வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் பின்னால் போங்க. எந்த அறிவும் இல்லை. யார் முதல் வரிசைக்கு முதல் நேரத்தில் வருகிறார்களோ அவர்கள் முதல் வரிசையை கண்டுபிடிப்பார்கள். முதலாளி தாமதமாக வந்தாரா, பின் வரிசையில் உட்கார்ந்திருக்கணும். அவர்கள் வேலை பார்க்கிற தொழிலாளி சீக்கிரமாக வந்துவிட்டாரா, அவர்கள் வரிசையில் இருப்பார். ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சமூகத்தில் பெரிய செல்வாக்கு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டின் மன்னராக இருந்தாலும் சரி, உரிய நேரத்தில் வந்தால் முதல் வரிசையிடம், இல்லை என்றால் நீங்கள் பின்னால் இருங்கள். உங்கள் ஆட்சிக்கு இருக்கிற குடிமக்கள் முன்னால் இருப்பார்கள், அந்த மக்களை ஆளுநர் மன்னர் பின்னால் இருப்பார். எப்பேற்பட்ட ஒரு சமத்துவம் நமக்கு பள்ளிவாசலில் போதிக்கப்படுகிறது. இங்கே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை, வெள்ளை கருப்பு என்கிற நிற பாகுபாடு இல்லை, மொழி பாகுபாடு இல்லை, அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் சமம். நீ எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும், சமூகத்தில் எத்தகைய செல்வாக்கை கொண்டவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய செல்வாக்கு செல்வெல்லாம் இங்கே ஈடுபடாதே. இங்கே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் அடிமைகள். இறைவன் முன்னிலையில் நாம் அனைவரும்
இஸ்லாத்தை போயிருக்கிற இஸ்லாம் என்றாலே சமத்துவம் தானே, சகோதரத்துவம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல் முஸ்லிமோட முஸ்லிமி கல் புன்யான், ஒரு முஸ்லிம் சம முஸ்லிமுக்கு ஒரு கட்டடத்தை போல யஷ்து பாவம் பாவா, அந்த கட்டடத்தின் சில பகுதி ஏனைய பகுதியை வலுவூட்டுவதை போன்று முஸ்லிம் என்கிற இந்த உம்மத், இந்த சமுதாயம், அவர்களில் ஒருவர் ஏனைய மற்றவர்களை வலிமைப்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் கட்டடத்தின் உதாரணத்தை கொண்டு நாம் சமூகத்திற்கு ஓட்டை கூறினார். ஒரு கட்டிடம் உருவாகிறது என்றால் வெறுமனே ஒரு கல்லை மாத்திரம் வைத்துக் கொண்டு உருவாகிட்டார். அதன் உறுதித்தன்மைக்கு ஒரு கல் போதார், அத்தனை கல்லும் தான் சேர்ந்து அந்த உறுதித்தன்மையை வழங்குகிறது. கீழே இருக்கிற கல்லுக்கு மேலே உள்ள கல் உறுதித்தன்மையை வழங்குகிறது, அதற்கு மேலே உள்ள கல் உறுதித்தன்மையை வழங்குகிறது. அனைத்தும் சேர்ந்துதான் உறுதிமிக்க கட்டிடமாக பரிணமிக்கின்றது. அதுபோல்தான் தொழுகைக்கு முன்பாக பள்ளிவாசலில் நாம் அனைவருக்கும் இருக்கின்ற பொழுது, நாம் அனைவரும் இறைவனுக்கு முன்பாக அடிமைகளாக நிற்கின்ற பொழுது நமக்கு மத்தியில் சகோதரர்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை வெளியே வரலாம். தொழுகிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், சலாம் சொல்கிறோம், சலாத்தை பரப்புகிறோம், நலம் விசாரிக்கின்றோம். எப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்கு மத்தியில் காணப்படும்? அல்லாஹ்வின் தூதர் அந்த சமூகத்தை ஒரு சகோதரத்துவமிக்க சமுதாயமாக நபிகள் நாயகம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்றால் அதற்கு மிகச்சிறந்த ஒரு தளமாக பள்ளிவாசலை நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள். மறக்க முடியாத உண்மை. அந்த சகோதரத்துவ உணர்வை பள்ளிவாசலில் தான் நபிகள் நாயகம் விதைத்தார்கள். அந்த சகோதரத்துவ பிணைப்பை பாசத்தை பள்ளிவாசலில் தான் நபிகள் நாயகம் கட்ட வைத்தார்கள். இன்னைக்கு உடனே போல வெறுமனே பார்த்து சொல்லப்பட்டுவிட்டால் இல்லாமல் சொல்லுகின்ற தர்மத்தை பார்த்து பள்ளிக்கு வருவது அப்படிதான் நீங்க இருக்கிறோம். பாங்கு எப்போதும் போர்ட பார்க்கவே மாட்டோம். போர்ட நம்ம பார்த்தது என்ன? இக்காமத்து எத்தனை மணிக்கு, சும்மா தொழுகை எத்தனை மணிக்கு, பயான் எத்தனை மணிக்கு முடியும், பயான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்க்கறது இல்லை. எப்ப முடியும் தான் பார்ப்போம். அந்த நேரத்தை கரெக்ட் பண்ணி வந்தா போதும். இதான் நம்ம பள்ளிவாசல்களை பயன்படுத்தக்கூடிய முறைமை. பாங்கு எத்தனை மணி, 12 வர வேண்டிய அவசியம் இல்லை. இக்காமத்து இந்த பக்கமே நமக்கு தேவையில்லை. இக்காமத்துங்கிறது ஒரு சைட் பக்கத்தை நமக்கு தேவை. இக்காமத்து 1 மணியா 1 மணிக்கு வந்தா போதும். வருவோம், தொழுவோம், சலாம் கொடுப்போம், கலந்துருவோம். அப்படி நமக்கு வந்து சகோதரத்துவம் வேறும் அல்லாஹ் அப்படியே பள்ளிவாசல்களை பயன்படுத்தினார்கள். இக்காமத்துக்கு முன்பே வருவார்கள், முன்பின் சுண்ணத்துகளை தொழுவார்கள், கடமையான தொழுகையை நிறைவேற்றுவார்கள், பள்ளியில் அமர்ந்து பேசுவார்கள், சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி அதற்கு தீர்வளிப்பார்கள், சகோதரத்துவத்தை அங்கே நிலைநாட்டுவார்கள், ஒருவரை விசாரிப்பார்கள். அவரே வரவில்லை, இவரே வரவில்லை என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொன்றையும் கவனிப்பார்கள். பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி, சமூகத்தில் அந்த பெண்மணிக்கு பெரிய மதிப்போ, சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொண்ட பெண்மணியோ அல்ல, கூட்டி பெருக்கின்ற பெண்மணி. திடீரென்று அந்த பெண்மணியை பள்ளிவாசலில் இல்லை. நபிகள் நாயகம் விசாரித்தார்கள், எங்கே அந்த பெண்மணி? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள், நாங்கள் தொழுகையை நிறைவேற்றி அடக்கம் செய்து விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் கண்டித்தார்கள், எனக்கு சொல்ல மாட்டீர்களா? உங்களில் ஒருவர் மரணித்தால் எனக்கு தவறை தர மாட்டீர்களா? எங்கே அடக்கம் செய்தீர்கள்? எங்கே அந்த பெண்மணியின் தவறு? மன்னரை எங்கே என்று கேட்டு அங்கே போய் நின்று அந்த பெண்ணுக்காக அல்லாஹ்வின் தூதர் தனித்து பிரார்த்தனை செய்தார். அது அல்லாஹ்வின் உத்தரவு, நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சட்டம். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய கவனத்தை பாருங்கள். பள்ளியில் தான் சமூகத்தை உருவாக்குகிறார்கள். எங்கே அந்த பெண்மணி? எங்கே? ஒருவேளை ஒரு நபித்தோழர் இந்த பள்ளிக்கு வரவில்லை, அந்த நபித்தோழரை பற்றி விளங்குகிறார்கள். எங்கே அவர்? எங்கே? இல்லை, அவர் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். என்ன காரணம் என்று போய் விசாரியுங்கள். அவர் ஏன் பள்ளிக்கு வரவில்லை? காரணத்தை கேளுங்கள். அவர் காரணத்தை சொன்னார். திருக்குறானில் ஒரு வசனம் அருளப்பட்டுவிட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. மூமின்களே, உங்கள் சத்தத்தை நபியின் சத்தத்திற்கு மேலாக உயர்த்தினார்கள், உயர்த்தினார்கள். நீ உயர்த்தினால்
நான் எங்கே நரகவாதியாக மாறிவிடுவேனோ என்ற அச்சம் தான் என்னை பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுக்கின்றது என்று சொன்னார். நபிகள் நாயகம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அவர் ஏன் அச்சப்படுகிறார்? அவர் அச்சம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வர சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு நற்செய்தியை சொல்லி அவருடைய அச்சத்தை போக்கினார். அவருக்கு நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் நோக்கம் இல்லை. ஏற்கனவே அவருடைய சத்தம் அப்படி இருக்கின்றது, அது ஒரு குற்றம் அல்ல என்று நபிகள் நாயகம் விளக்கினார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், சமூகத்தை நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் தான் கட்டமைக்கிறார். அவர் எங்க இவர் எங்க, அவர் ஏன் வரல இவர் ஏன் வரல எழுதி பார்க்கிறார். மக்கள் பிரச்சனை என்ன என்பதை தேடுகிறார்கள். அதற்கு உரிய தீர்வை விளக்கத்தை அளிக்கிறார்கள். ஒரு ஊரில் பள்ளிவாசல் அமையப்பட்டால் அந்த பள்ளிவாசல் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பள்ளிவாசல்களாக, சமூகத்தை கட்டமைக்கின்ற பள்ளிவாசல்களாக, அந்த பகுதியை சுற்றிலும் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கின்ற தரமாக பள்ளிவாசல்கள் விளக்க வேண்டும். அதான் நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். வெறுமனே உள்ளத்திலே வெறுப்புகளை சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு போதித்த சகோதரத்துவ உணர்வுக்கு மாற்றமாக பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு செல்வதால் இந்த சிறப்பை நாம் விட்டுவிட முடியாது. உள்ளத்தில் உள்ள வெறுப்பை களைய வேண்டும். ஒருவரை ஒருவர் பறித்துக் கொள்ளக்கூடிய போக்கை எல்லாம் அல்லாமல் இருப்பார்கள். ஒரு முஹல்லாவை சுற்றிலும் உள்ள மக்களாக இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வருவார்கள் போவார்கள். யாரும் யாரிடமும் முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். இது எப்படி ஒரு சகோதரத்துவமிக்க சமுதாயம் உருவாகும்? யாரும் யாரை பற்றி விசாரிப்பதில்லை. வருவோம், தொழுவை நிறைவேற்றுவோம், செல்வோம் என்று இருந்தால் அது பள்ளிவாசலுக்கு நாம் வழங்குகின்ற ஹக்காக, கடமையாக ஆகிவிடாது. பள்ளிவாசல்களில் தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். தொழுகை நிலைநாட்டப்படுவதோடு சேர்த்து ஏனைய கடமைகளையும் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதை விட மிக முக்கியம், பள்ளிவாசல் என்றால் அங்கே மக்களை சரியான முறையில் வழிநடத்துகிற சத்திய கொள்கை என்று சொல்லப்பட வேண்டும். அதே வரையும் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். அண்ணல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் சொல்ற பள்ளியில் வந்து உட்கார்ந்துட்டு நேற்று அவரை பார்த்தாயா, இவரை பார்த்தாயா, அவர் ஏன் அப்படி இருக்கிறார், இவர் ஏன் இப்படி இருக்கிறார், ஊர் கதை, உலக கதை, பல முசீபத்து, இதையெல்லாம் வெளியில் பேசக்கூடாது. அது இறை இல்லத்தில் பேசுவதற்குரிய விஷயம் அல்ல. பொதுவாகவே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதுதான் மூமினுக்கு அழகு. அதுவும் பள்ளி என்று வருகின்ற பொழுது நம்முடைய பேச்சில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் அமர்ந்திருப்பது அல்லாஹ்வின் ஆலயம். எனக்கோ உங்களுக்கோ நம்மில் ஒருவருக்கோ சொந்தமான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை கட்டமைப்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட்டாலும் இடம் அல்லாஹ்வுடையது. இதன் உரிமை எதுவான அல்லாஹ். ஆகவே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டிற்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ற பொறுப்புணர்வோடு பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதும் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் பள்ளிவாசலுக்குரிய மாண்பை பேணி நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்தக்கார வீட்டுக்கு போறோம், அங்கே போய் அமர்ந்திருக்கிறோம். பிறருடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அதற்கென்று சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வந்தவர் வீட்டுக்குள்ள போகும்போதே சேரை எப்படி ஒதுச்சா உள்ள போவோம், அங்குள்ள பாய் பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுவோம். பிறருடைய வீட்டிற்கு நாம் அவ்வளவு பெரிய மதிப்பை முக்கியத்துவத்தையும் வழங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு, பள்ளிவாசல் என்பது இறைவனின் வீடு, இறைவனின் ஆலயம். அங்கே நாம் இன்னும் பொறுப்புணர்வோடு கூடுதல் ஒழுக்க முறைகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். வியாபார பேச்சா வெளியே வா பேசு, அவரே அவர் இப்படி அவர் அப்படி, ஊர்களை உலகத்தையா வட்டிகளை போவோம், கிளம்பிட வேண்டியதுதான். பள்ளி அதுக்கு இடம் இல்லை. பொதுவாகவே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பேச வேண்டிய சந்தர்ப்பம் தான் பள்ளியில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு புகழப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் பள்ளிவாசல்களை எப்படி பயன்படுத்தினார்கள்? அல்லாஹ்வை பற்றி அங்கே அதிகம் சொல்லப்பட்டதால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எடுத்துரைக்கப்பட்டதால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய வரலாறு மக்களுக்கு கற்பிக்கப்பட்டதால், அப்படி கற்பிக்கப்பட்டிருந்தால் புதிய புதிய பள்ளிவாசல்களை நாம் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்களை எதற்கு பயன்படுத்தினார்கள்? ஒரு காலத்தில் முன்னோர்களை பற்றி பேசுவதற்கே பள்ளிவாசலின் பெரும்பகுதி நேரத்தை சென்றுவிட்டார்.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தீனும் நிலைநாட்டப்படக்கூடிய ஜும்மா மேடைகளை முன்னோர்களின் புகழ் பாடுவதற்காக, பெரியார்களின் புகழ் பாடுவதற்காகவே அந்த ஜும்மா மேடைகளை பாராட்டினார். முன்னோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பெரியோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் நமக்கு சிறிய மாற்றத்தில் இல்லை. ஆனால் பள்ளிவாசல் என்பதை அவர்களின் புகழ் பாடுவதற்கு இடம் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை பற்றி பேச வேண்டிய இடம். இங்கே பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொன்னார், நபியல்லாஹ் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என்று அதை நிலைநாட்ட வேண்டும். பெரியார்களை பற்றி, முன்னோர்களை பற்றி, மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை பற்றியே மணிக்கணக்கில் பேசி பள்ளிவாசலின் புனிதத்தை நாம் பால்படுத்திவிடக் கூடாது. ஒரு காலத்தில் பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த கண்டித்த காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போதும் பலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தாயத்தை கட்டி விடுவதற்கு பள்ளிவாசல், அதுக்கு பள்ளிவாசல். பல ஊர்கள் இருக்கிற வேதனையோடு சொல்றோம், நம்மை மனிதனுக்கு கடமைப்பட்டவர்கள், ஆனால் பள்ளிவாசல்களை அல்லாஹ்வுடைய தூதர் எதை இணைவைப்பு செய்ய என்று சொன்னார்களோ அந்த தாயத்தை கட்டுவதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்தலாமா? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லத தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. எவர் ஒரு தாயத்தை தொங்கவிடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இணைவைப்பு தாயத்தை தொங்கவிடுதல் கையிலோ கழுத்திலோ இடுப்பிலோ தொங்கவிடக்கூடாது. ஏன்? எந்த நம்பிக்கையில தொங்கவிடப்படுகிறது? கையில இடுப்புல கழுத்துல கட்டிக்கொண்டால் நமக்கு வரக்கூடிய நோய் ஏற்படாது, அல்லது ஏற்கனவே வந்திருக்கின்ற நோய் நீங்கிவிடும். இந்த நம்பிக்கை முஸ்லிம்கள் எதை செய்கிறார்? நோயை நீக்குவதற்குரிய அம்சம் தாயத்தில் இருக்கிறதா? நபியல்லாஹ் பற்றி நமக்கு சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் யாருக்காவது சஹாபாக்களுக்கு தாயத்தை கட்டி விட்டார்களா? சஹாபாக்கள் தாபீன்களுக்கு, அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நன்மக்களுக்கு தாயத்தை கட்டி விட்டார்களா? இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த கலாச்சாரத்தை, தாயத்தை கட்டிவிடக்கூடிய கலாச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித் தரவில்லை. இணைவைப்பு என்று நமக்கு கற்றுத்தந்தார். அல்லாஹ்வின் தூதர் இணைவைப்பு என்று சொன்ன ஒரு செயலை பள்ளிவாசல்ல இமாம் ரூம்ல தாயத்தை ஃபேக்டரியா ஒண்ணு இமாம் ரூம்ல இல்ல மோதினார் ரூம்ல வருவாங்க. அவங்க மகனுக்கு ஒரு மாலை நேரத்தில் எழுதி தாயத்தை கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத செய்தி. அவங்க முன்னாடி நிற்குவாங்க, பின்னால் ஒரு சகோதரர் நிற்கிறாங்க, பின்னால் வந்து எதிர்க்குவாங்க, இடம் ஒன்று அல்லாஹ் முஸ்லிம். இதெல்லாம் இணையப்பட்ட செயல் இல்லையா? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, நடிப்புக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். உண்மையில அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கம் அந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களின் உள்ளத்தில் கிடையாது. பள்ளிவாசலை பேருக்கு கட்டி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அல்லாஹ் நபியல்லாஹ் என்று அழைக்கிறார்கள், வாங்க நீங்க வாங்க, நீங்க வந்து பள்ளிவாசல் ஓபன் பண்ணிட்டு போங்கிறாங்க. ஏன்? நபியல்லாஹ் அந்த பள்ளியை ஓபன் செய்து விட்டால், நபியல்லாஹ் அந்த பள்ளியில் வந்து துவா வைத்து விட்டால் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடும் அல்லவா? அந்த அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கும். அந்த கெட்ட நோக்கத்தில் முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி ரசூலுல்லாஹ்வை துவா வைக்க கூப்பிட்டாங்க. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளி நபியல்லாஹை அந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்று தடுக்கிறார். நபியே லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசலுக்கு நீ போகாது. பள்ளிவாசல் இத்தகது மஸ்ஜிதன் தியான், அவர்கள் மக்களுக்கு தீங்கை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன், குஃப்ர் இறைவைப்பு காரியத்தை செய்வதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். அங்க நீங்க எப்படி போறீங்க? போகக்கூடாது. இந்த மஸ்ஜிதுல் முஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி, ஆரம்பம் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலை நீங்கள் தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளி, அந்த பள்ளிக்கு நீங்க போகாதீங்க. முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான். என்ன காரணம்? அங்கே எனக்கு இணை கற்பிக்கப்படுகிறது, நான் துதிக்கப்படவில்லை, என்னுடைய பேர் அங்கே உரிய முறையில் நிலைநாட்டப்படவில்லை, எனக்கு இணை கற்பிக்க மாபாதக செயல் நடைபெறுகிறது. நபியே நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற உத்தரவு. அப்படின்னா பள்ளிவாசலை இணை கற்பிப்பு செயல் ஒருபோதும் அரங்கேற நாம் இடம்பிடிக்க விடக்கூடாது. முன்னோர்கள், பெரியார்கள், மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை புகழ்கிறோம் என்கிற பேரிலே அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக்கி விடுகிற குற்றச் செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் துதிக்கப்பட வேண்டும், ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், சத்தியம்
சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு அநியாயம் நடைபெறுகிறதா, அந்த அநியாயத்தை கலைத்தெடுக்கக்கூடிய விதமான மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வின் தூதர் பள்ளிவாசல்களை எப்படி பயன்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த பள்ளிவாசலை நமது பகுதியில் உள்ள சகோதரர்களை பெருமக்களை போது இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறோம். இதற்கு உங்களுடைய தொடர்ந்த ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த பள்ளிக்காக பாடுபட்ட, இந்த பள்ளிக்காக இடம் அளித்த, இந்த பள்ளிக்காக பொருளாதாரத்தை நன்மக்களுக்கு அல்லாஹ் மறுமையாளில் ஒரு சிறந்த கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் செய்வோம் என்று கூறிய முதல் உரையை நிறைவு செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதன் வளாகத்தில் வைத்து ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய விதமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று களத்தில் இறங்கி செயல்படுகிறார்கள். உண்மையில் இந்த சம்பவம் என்பது தமிழகத்திற்கு ஒரு பெருத்த அவமானத்தை உண்டாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஏதோ ஒரு திருவோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. அதிலும் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது சென்னையில் உள்ள அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற ஒரு கல்லூரி. அதன் வளாகத்தில் ஒரு மாணவிக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிகழ்வு அல்ல. அதிலும் குறிப்பாக சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் கூட அதில் அரசை சந்தேகப்படுத்தக்கூடிய விதமாக, அந்த அரசை கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. பொதுவாக இது போன்ற பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபடுத்தப்படுகிற ஒரு பெண்ணின் பெயரோ அவர்களின் முகவரியோ வெளியிடக்கூடாது. இது அரசு போட்டிருக்கிற உத்தரவும் நீதிமன்றமே பல்வேறு விஷயங்கள்ல தீர்ப்பளித்திருக்கிற விஷயம். நீதிமன்ற ஆவணங்களில் கூட அவர்களின் பெயர்களை குறிப்பிட தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த பெண் தொடர்புடைய அடையாளத்தை மறைக்க வேண்டும். சமூகத்தில் இந்த பெண் தான் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சமூகத்தில் வேறு விதமா பார்க்கப்படும். அந்த பெண்ணுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, அவள் அண்ணன், தம்பி, கணவன், பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்கிறார். அந்த குடும்பம் இதன் பின்னணியில் நோய்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. அதான் நோக்கம். ஆனா இந்த சம்பவத்தில் அந்த பெண் தொடர்பான பெயர், முகவரி, ஊரு, தொலைபேசி நம்பர் அத்தனையும் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை காவல்துறைக்கு அந்த பெண் அளிக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் கம்ப்ளைண்ட் அது அப்படியே இணையத்தில் வெளியாக இருக்கிறது. வெளியிலே வந்துருச்சு. அந்த பெண் யாரு, பெண் தகப்பனார் யாரு, பெண்ணுக்கு எந்த ஊரு, அவங்க குடும்பம், அவங்க அந்த பெண்ணினுடைய செல்போன் எல்லாமே வெளியே வந்து விட்டது. அப்ப இது எப்படி வெளியே வருகிறது? இது அரசோ காவல்துறையோ நினைத்தால்தான் இந்த குற்ற தொடர்புடைய சம்பவங்களை எல்லாம் வெளியிட்டிருக்க முடியும். ஏதேனும் ஒரு கெட்ட நோக்கத்தில் எனது அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த ஒரு பெண் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அச்சம் அங்கே நிலவுகிறது. அப்ப இன்னும் பலருக்கு கம்பெனி பண்றதுக்கு வருவாங்க. அதை தடுக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த பெண் தொடர்புடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கிறார். இதெல்லாம் காவல்துறைக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்கிறது, அரசுக்கும் ஒரு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மாத்திரமல்லாம இந்த சம்பவத்தை கண்டித்து ஆங்காங்கே சில கட்சிகள், எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க, அவங்க அரசியலும் செய்வார்கள். அதனால இந்த பிரச்சனையை கவனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அவற்றை நாம் குறை சொல்ல முடியாது. அப்படியான ஆர்ப்பாட்டம் செய்ய முன்வருகின்ற பொழுது அதை காவல்துறை தடுக்கின்றது. ஒரு பாலியல் பலாத்கார சம்பவம் நடைபெறுகிறது, தமிழகத்தின் தலைநகரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்துக்கே பெருமை சேர்த்து தரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பலரும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கதான் செய்வாங்க. மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அதை காவல்துறை தடுக்க முனைவதும் ஏற்படுகிறது. ஜனநாயகத்தில் யாரும் எந்த கோரிக்கைக்காகவும் போராடாமல் இருக்கிறது. வன்முறையை இறங்கினா தடுக்கலாம். அவங்க ஜனநாயக பூர்வமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஆர்ப்பாட்டம் என்கிற ஒரு வழிமுறை நாடும் பொழுது அதே காவல்துறை தடுக்கணும். அவர் காவல்துறை தடுப்பதை அரசியல் வேடிக்கை பார்க்கணும். அப்படியான ஒரு கேள்வி இதில் இருப்பதை நம்ம பார்க்கணும். இவற்றையெல்லாம் தாண்டி பலரும்